நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். கடந்த 6 நாட்களாக அறுபடை வீடு முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளச் செய்து நேற்றுக்கு மட்டும் 2 லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க பக்தர்கள். இந்த இது 11ஆம் தேதியிலிருந்தே பண்ண வேணும்னு நினைச்சோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய பல்வேறு முட்டுக்கட்டைகள், நிபந்தனைகள், அதன் காரணமாக நம்ம 16ஆம் தேதி தான் துவங்கினோம். மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மிக தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. முன்ன எப்படி இருந்தது, டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒவ்வொரு ஊர்லேயும் பாஸ் வாங்கிட்டு தான் வரணும், இல்லைன்னா மதுரைக்குள்ளே நுழைய முடியாதுன்னு. இப்போ அதெல்லாம் நோ நான்சென்ஸ். யாரும் எதுவும் வாங்க தேவையில்லை. நேராக அவங்க மாநாடு வென்யூக்கே வரலாம், பார்க்கிங் இடத்துல பார்க் பண்ணுவாங்கன்னு நான் உங்கள் மூலமாக இது உடனடியாக செய்து போகுங்கிறதுனால சொல்கிறேன். கொஞ்சம் 3 மணி வரையெல்லாம் யாரும் தாமதப்படுத்த வேண்டாம். உடனடியாக அவர்கள் கிளம்பி முன்னதாகவே இந்த லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். முருகப்பெருமானர்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். இங்கு ஏற்பாடு இருக்க வசதியிலிருந்து குடிதண்ணீர், உணவு ஏற்பாடு, எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. நீங்கள் சொல்லப்போனால் இந்த ஹிந்து முன்னணி நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாடு என்பது மாநாடுகளுக்கெல்லாம் ஒரு மாடலாக இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சூரிய பகவானும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அது மாலை வரை தொடர வேண்டும். மாநாடு அறிவிச்சதிலிருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. மாநாடு நடைபெற்றால் மத கலவரத்தை உண்டு பண்ணணும்லாம் பேசிட்டு வராங்க. திருமாவளவன் அதான் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தூர் சமுதாயத்தை இருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாநாடு நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், அந்த குற்றச்சாட்டு குறைவானதுங்கிறேன்னா, குறிப்பிட்ட சமுதாயம் இல்லை, ஹிந்து சமுதாய மக்கள் அனைவரையும் ஈர்க்கணும்னு முருக பக்தர் என்ன, அதனால எல்லா தரப்பு மக்களும், நான் ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு சோசியல் மீடியா பதிவு பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களை மாதிரி ஊடக நண்பர், நீங்கள் அந்த மாநாட்டுக்கு போவீங்களான்னு. போவேன், குடும்பத்தோட போவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் இதில் திமுக கொடி இருக்கே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு. எங்கள் கட்சியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் மத நிகழ்ச்சிக்கு போகிறாங்கல்ல, எங்கள் கட்சியில் இருக்கிற முஸ்லீம்கள் அவங்க மத நிகழ்ச்சிக்கு போகிறாங்கல்ல, நாங்கள் போவோம். இது முருகன் மாநாடுன்னு. அதனால இன்னைக்கு தி மைண்ட் செட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ஹவ் சேஞ்ச்டு. இந்த மாநாடுனால என்ன மாற்றங்கள் ஏற்படும் சார்? ஹிந்து ஒற்றுமை ஏற்படும். சார், நீங்க 2026 ஆட்சிங்கிறதெல்லாம் ஒரு கட்டம். நிரந்தரமாக தமிழ்நாடு ஹிந்து பெருமக்கள் இணைந்து ஒற்றுமையா இருக்கணும். அதான் நம்ம குறிக்கோள். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.